அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு அற்புதமான பதிவு, இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா தை கார்த்திகை ரொம்பவும் அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும், குரு பகவானுடைய பரிபூரண அருளும், அதே போல் சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும், பணம் காசோட மகிழ்ச்சியாக வாழணும், 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 பேருடைய பரிபூரண அருள் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். இப்படி லக்ஸரி லைஃப், பணம், பேர், புகழ் இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த 3 தெய்வத்துடைய சேர்க்கை இந்த நாளில் இருக்குங்க. அதனால் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய நாளுன்னு கூட சொல்லலாம். 1 ரூபாயும் 6 ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க, நீங்கள் 6 கோடிக்கு கூட நிச்சயமாக அதிபராகலாம். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாங்க. உண்மையாகவே அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த ஒரு பதிவு உங்கள் கண்ணில் படும். இதையும் உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம்னா வழிபாடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையானது தான். 6 ஏலக்காயும் 1 ரூபாய் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். உங்களுடைய நம்பிக்கையும் இதற்கு மிக மிக முக்கியம். இதை நான் செய்தேன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற பணப்பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் எனக்கு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் மனதார நினச்சி இதை செஞ்சீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சி இதை செய்கிறீங்களோ அதை கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாள்னு கூட நாளைக்கு சொல்லலாம். அது என்ன அந்த பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு பார்த்திங்கன்னா தை கார்த்திகை, அதுவும் பர்டிகுலராக 6ஆம் தேதி வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. 6 அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர். அதுவும் நாளைய தினத்தில் எத்தனை முறை 6 வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 6/2/2025 முதல்ல 6 வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 முறை 2 வந்திருக்கு. இந்த 2 நீங்கள் கூட்டினீங்கன்னா 6 வரும். அதே போல் தை 24 நாளைக்கு இந்த 2யும் 4யும் கூட்டினீங்கன்னா 6. மொத்தத்தில் சுக்கிரனுடைய பலம் நிறைந்த நாளாக இருக்குது. 24 அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கல் நம்பர். நிறைய பேருடைய பிரார்த்தனையும் சரிங்க, பணத்தேவையும் பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு நம்பருடைய சேர்க்கையும் இன்றைக்கி இருக்குது. அதே போல் இந்த 6க்குரிய சொந்தக்கார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான். அது மட்டும் கிடையாதுங்க, சுக்கிரனுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர்னு பார்த்திங்கன்னா 6. அதனால தான் முருகனுடைய பரிபூரண அருளும் குரு பகவானுடைய பரிபூரணலும், அதாவது வியாழக்கிழமையில தான் இந்த தை கிருத்திகை வந்திருக்கிறது. அதனால் முருகப்பெருமானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் சுக்கிர பகவானுடைய அருளும் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இதை நீங்கள் செய்யும்போது கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அளவில்லாத ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு வழிபாடை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். வேறு மதத்தை சார்ந்தவர்கள் செய்யலாமா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக வேற்று மதத்தை சார்ந்தவரும் தாராளமாக செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காயினும் 6 ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் பூஜை ரூமில் தாங்க உட்காந்து செய்யணும். சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஏன்னா பணம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய சொரூபம். சுத்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் வீற்றிருப்பதாக ஐதீகம். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம், செல்வம், இது புகழ் அனைத்தும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்ம சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும். இதை பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் செய்யலாம். அப்பொழுதும் செய்ய முடியாதவங்க நாளைக்கு மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து இரவு ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம். பூஜை ரூமில் எல்லார் வீட்லேயுமே காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பெட்ஷீட்டு, மேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகையில் வந்து உட்காந்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற 6 ஏலக்காய் 1 ரூபாய் காயின், இந்த 1 ரூபாய் காயினை தண்ணீரில் நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. சுத்தமாக இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துகிட்டு ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு ரெண்டுத்தில் எது இருக்கோ எடுத்துக்கோங்க.
அதில் வந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு நம்ம கோலம் போடுவோம் பாருங்கள், அந்த ஸ்டாரு 6 முக்கோணம் வர மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 6 முக்கோணத்துலேயும் சரவண பவ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுத போகிறீங்க. இன்றைய நாளில் ஏன் இந்த நம்பரை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மிராக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லே நிறைய பேர் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. கேட்ட பணத்தை கேட்டபடியே கொடுத்துருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த நம்பர், பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய நம்பர் 528. இந்த நம்பரை ஏன் இன்றைக்கி கொடுக்குறோம்னா, இந்த 5 to 8 நீங்கள் கூட்டினீங்கன்னா 15 வரும், 15 வரும். அந்த 15 கூட்டினீங்கன்னா 6 வரும். இந்த நம்பர்லேயும் 6 அப்படின்ற சேர்க்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த நம்பரை இன்றைய தினத்தில் எழுதியே ஆகணும். அந்த 6 முக்கோணத்துக்குள்ளேயும் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டீங்க. அந்த முக்கோணத்துக்கு வெளியில் இந்த நம்பரை 5 to 8 அப்படின்ற நம்பரை நீங்கள் எழுதணும். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த 6 முக்கோணத்துலேயும் 5 to 8 அப்படின்ற நம்பரை எழுதிட்டீங்க. இதை எழுதி ஏதாவது ஒரு தாம்பல தட்டில் வச்சுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. இந்த காயினில் முருகப்பெருமானுடைய பீஜ மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது, பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகருடைய இந்த ஒரு பீஜ மந்திரம் நமக்கு துணையாக இருக்கும். அதனால் சௌம் அப்படின்ற இந்த ஒரு பீஜ மந்திரத்தை ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இருந்ததுன்னா ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் அந்த 1 ரூபாய் அப்படின்ற இடத்துல சௌம் அப்படின்ற முருகருடைய பீஜ மந்திரத்தை எழுதிக்கோங்க. அந்த காயினை திருப்பி முருகர் கையில் எப்பொழுதும் இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு வேலை தான் நீங்கள் வரைய போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வேல். நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அனைவருக்குமே தெரியும். அதனால் இந்த வேலை வரைஞ்சிக்கோங்க. முன்னாடி முருகப்பெருமானுடைய பீஜ மந்திரம், பின்னாடி இந்த வேலை வரைஞ்சிக்கோங்க. இப்படி அந்த வேலை வரைஞ்சி அதையுமே அந்த தாம்பலத்தட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது 6 ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அந்த 6 ஏலக்காயிலையும் 6 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. வேறு எதுவும் எழுத வேணாம், 6 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இதெல்லாம் எழுதிட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்டார் வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கு நடுவில் நம்ம ஓம்னு சின்னதாக எழுதி அதுக்கு கீழே சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தை தாராளமாக எழுதலாம். மாதம் இந்த அளவுக்கு எனக்கு வருமானம் பெருகணும், இந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் வேண்டும், அது போல் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை எழுதலாம். இப்படி எழுதிட்டு அந்த பேப்பரு அதுக்கு மேலே 1 ரூபாய் காயின், அதுக்கு மேலே இந்த 6 ஏலக்காயும் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் தூவுங்க. ஏன்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம், சுக்கிரனுடைய ஆசீர்வாதம், குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதனால் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் தூவி அதை ஒரு பொட்டலம் போல் மடித்து உங்கள் கையில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு கீழே வச்சுடுங்க. நாளைக்கு நீங்கள் இதுக்கு தீப ஆராதனை காமிக்க முடிஞ்சால் காட்டலாம், இல்லை அந்த பொட்டலம் அங்கேயே இருக்கட்டும். நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நீங்கள் பணம் நகையெல்லாம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பொட்டலத்தை வச்சுடுங்க. மாற்றணும்லாம் அவசியம் கிடையாது. 6 மாதம் கழித்த பிறகு இந்த பேப்பர் அந்த ஏலக்காயை ஓடுற தண்ணியில் இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டலாம். இந்த 1 ரூபாய் காயினை முருகர் உண்டியில் நீங்கள் செலுத்திடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.